வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குருநாத் மெய்யப்பன் ராஜ்குந்த்ரா மீதான IPL முறைகேடு அம்பலம். கிரிக்கெட் வாரிய தலைவர் தேர்தலில் சீனிவாசன் போட்டியிட சுப்ரீம் கோர்ட் தடை. 440 கோடி ரூபாய் BSNL இணைப்பு முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதியின் முன்னாள் உதவியாளர் சன் டிவி ஊழியர்கள் கைது. தயாநிதி குற்றச்சாட்டுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி மறுப்பு. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் அறிவிப்பு. திமுக வேட்பாளர் ஆனந்த் மனு தாக்கல். விரிவான செய்திகள். குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜ்குந்த்ரா மீதான குற்றம் நிரூபணமாகியிருப்பதாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தேர்தலில் போட்டியிட சீனிவாசனுக்கு தடை விதித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு IPL T20 கிரிக்கெட் போட்டிகளின் போது நடந்த பிக்சிங் மற்றும் பெட்டிங் தொடர்பான வழக்கு கடந்த 18 மாதங்களாக உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. முன்னாள் நீதிபதி முகுல் முத்கல் குழு அறிக்கையின் அடிப்படையில் வழக்கை விசாரித்த நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு வியாழனன்று தீர்ப்பளித்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தலைமை நிர்வாகி குருநாத் மெய்யப்பன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர் ராஜ்குந்த்ரா ஆகியோர் மேட்ச் மீது பெட்டிங் வைத்தது நிரூபணமாகியிருப்பதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். முறைகேடுகளில் சீனிவாசன் ஈடுபட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக கூறிய நீதிபதிகள், ஆனால் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பில் குறிப்பிட்டனர். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் என இரு பதவிகளிலும் சீனிவாசன் ஒட்டிக் கொண்டிருப்பது வாரிய விதிகளுக்கு முரணாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், கிரிக்கெட் மூலம் தொழில் ஆதாயம் தேடும் வரை இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தடை விதித்தனர். சென்னை அணி உரிமையாளர் பொறுப்பை கைவிட்டால் மட்டுமே கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவிக்கு போட்டியிட சீனிவாசன் தகுதி பெறுவார் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், அடுத்த 6 வாரங்களுக்குள் கிரிக்கெட் வாரிய தேர்தலை நடத்தி முடிக்கவும் உத்தரவிட்டனர். பெட்டிங்கில் ஈடுபட்ட குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜ்குந்த்ரா ஆகியோருக்கான தண்டனை என்ன என்பதை முடிவு செய்ய முன்னாள் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையில் 3 பேர் குழுவை அமைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குருநாத் குந்த்ரா நிர்வகித்த சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளின் IPL எதிர்காலம் குறித்தும் அக்குழு தீர்மானிக்கும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்ட நீதிபதிகள், IPL தலைமைச் செயலதிகாரி சுந்தர் ராமன் மீதான குற்றச்சாட்டு குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டியதும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர். BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக தயாநிதியின் முன்னாள் செயலர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி இருந்தபோது தனது இல்லத்தில் இருந்து சன் டிவி அலுவலகத்திற்கு BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும், இதன் மூலம் BSNL நிறுவனத்துக்கு 440 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் CBI வழக்கு பதிவு செய்தது. 300க்கும் மேற்பட்ட BSNL உயர்வேக தொலைபேசி இணைப்புகளை சன் டிவிக்கு பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட இவ்வழக்கில் கடந்த 2013ஆம் ஆண்டு CBI விசாரணை தீவிரமடைந்தது. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி இருந்தபோது அவரது கூடுதல் தனிச் செயலாளராக பணியாற்றி வந்த கௌதமன், சன் டிவி தொழில்நுட்ப பிரிவு அதிகாரி கண்ணன் மற்றும் எலக்ட்ரீஷியன் ரவி ஆகிய 3வரிடமும் CBI தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தது. சட்டவிரோதமாக BSNL இணைப்பு பெறப்பட்டதாகவும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வழக்கு பதிவு செய்து கடந்த 8 ஆண்டுகளாக விசாரணை நடந்து வரும் நிலையில் கௌதமன், கண்ணன் மற்றும் ரவி ஆகிய 3வரையும் புதன்கிழமையன்று நள்ளிரவு CBI அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 3வரும் வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள CBI நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த CBI நீதிமன்ற நீதிபதி 3வரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். 3வருக்கும் ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 27ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். CBI போலீஸ் காவலில் விசாரிக்க கோரிய மனு வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். அரசியல் உள்நோக்கத்துடன் தன் மீது புகார் அளிக்கப்பட்டு 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக CBI மீது தயாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதியின் முன்னாள் தனிச் செயலாளர் கௌதமன், சன் டிவி தொழில்நுட்ப பிரிவு மேலாளர் கண்ணன், எலக்ட்ரீஷியன் ரவி ஆகிய 3 கைது செய்யப்பட்ட நிலையில் வியாழனன்று காலை கோபாலபுரம் வந்த தயாநிதி திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது RSS பிரமுகர் குருமூர்த்தி, காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் ஆகியோரை மறைமுகமாக சாடிய தயாநிதி CBI மீதும் குற்றம் சாட்டினார். கடந்த 18 மாதங்களிலே இந்த 3 நபர்கள் 10 முறைக்கு மேல் டெல்லிக்கும் சென்னைக்கும் CBI-யால் அழைக்கப்பட்டு அவர்கள் தங்க சென்று அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று அவர்கள் அழைக்கப்பட்டு சென்னை அலுவலகத்தில் அவர்களை அழைத்து மிரட்டி அடித்தும் உதைத்தும், நீங்கள் கட்டாயமாக தயாநிதி மாறனுக்கு எதிராக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் உங்களை விடுவிக்கின்றோம் என்று சொல்லும்போது
விடுவிக்காத நிலையில் உங்களை கைது செய்வோம் என்று சொல்லி அவர்கள் எங்கள் உண்மையைதான் எங்களால் சொல்ல முடியும், பொய்யை சொல்ல இயலாது என்று சொன்ன நிலையில் அவர் 3 பேரும் கைது செய்யப்பட்டார். இதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக இன்றைக்கு அவசர காலமாக இங்கே சிபிஐ செயல்படுகிறது. அது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திலே இந்த நடவடிக்கை எடுக்கும்போது சந்தைகள் ஏற்படுகிறது. இதனால் நான் வெளிப்படையாக சொன்னேன், நம்ம அறிவுஜீவிகள் அதிக பேர் தமிழ்நாட்டில் இருக்கார், சென்ற அதிலே இருந்தார், அவரை திமுகவை குறிவைத்து திமுகவை கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே செயல்பட்டார். பிறகு அவர் விட்ட பணியை இன்று 300 அறிவுஜீவி RSI சேர்ந்த அறிவுஜீவி கையில் எடுத்துக்கொண்டு திமுக என்னை கொச்சைப்படுத்துவதால் அவருக்கு என்ன லாபம் என்று தெரியவில்லை. இது அவசரத்தை பார்க்கும்போது அவர்கள் நியாயம் கிடைக்குமா என்ற சந்தேகம். திமுக தலைவர் கருணாநிதியை தொடர்ந்து பொருளாளர் ஸ்டாலினையும் தயாநிதி சந்தித்து பேசினார். 3 பேரை வந்து இந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் வழக்கு விஷயமா இது அரசியல் காரணத்துக்காக செய்யப்பட்டது. இது சம்பந்தமா ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள் மிக உங்களை போன்ற பத்திரிகை செய்தியாளர்களுக்கு மிக தெளிவாக, தொலைக்காட்சியினருக்கு தெளிவாக தகவலை தந்திருக்கிறார். எனவே சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அரசியல் ரீதியாக பாதிப்பு திமுகவுக்கு இந்த வழக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பு எந்த ரீதியாக அதை அவர் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கிறார். அரசியல் ரீதியாக பாதிப்பு இருக்கலாம். ஏன் சந்தேகப்படுறோம், இது வந்து 10 ஏறக்குறைய 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற வழக்கு. இது தொடர்ந்து போய் அவங்க அழைக்கிற போதெல்லாம் போய் சம்பந்தப்பட்டவர் போய் விசாரணையில் போய் இது ஆர்டர் இது கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க போய். ஆனா இதுக்கிடையில திடீர்னு கைது செய்தது மட்டும் இல்லை, கைது செய்து அவர்களை வந்து சித்திரவதை பண்ணி கட்டாயப்படுத்தி வாங்குறதாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்க்க தயாநிதி வீட்டிலிருந்து சன் டிவி அலுவலகத்திற்கு BSNL இணைப்பு முறைகேடாக பயன்படுத்தியதில் 440 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. BSNL முறைகேடு வழக்கு தொடர்பாக தயாநிதி கூறிய குற்றச்சாட்டிற்கு குருமூர்த்தி மறுப்பு தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளரும் RSS பிரமுகருமான குருமூர்த்தி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னாள் அமைச்சர் தயாநிதி மீதான BSNL இணைப்பு முறைகேடு வழக்கில் தன்னை பற்றி புகார் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்த குருமூர்த்தி, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று விளக்கமளித்துள்ளார். ஏற்கனவே தன் மீது 10 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி வழக்கு தொடரப்போவதாக கூறிய தயாநிதி பின்னர் மௌனம் காத்தது ஏன் என்றும் குருமூர்த்தி கேள்வி எழுப்பினார். தயாநிதி மாறன் வீட்டில் 323 ISDN ஹை ஸ்பீட் டெலிஃபோன் லைன்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவருடைய பெயரில் இல்லை, சீஃப் ஜெனரல் மேனேஜர் BSNL என்கிற பெயரில். அது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இல்லை, BSNL ரெக்கார்ட்லேயே இல்லை. இந்த 323 லைனையும் ஒரு தனி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாக அமைத்திருக்கிறார்கள். இது குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம்தான் இதை பற்றி தெரியும். இதில் ஒரே ஒரு லைனில் 24371515 என்கிற ஒரு லைனில் மாத்திரம் ஒரே ஒரு மாதம் மார்ச் 2007 மாத்திரம் 48 லட்சம் கால் போயிருக்கு. அதுபடி கணக்கு பார்த்தா 1.12 crores இருக்கும். ஆனால் அதையே 6 மாதத்துக்கு அதை பெருக்கினா அதுவே 7 கோடி ஆகும். அதை 323 லைனுக்கு பெருக்கினா எவ்வளவு ஆகும்னு நமக்கு தெரியும். அவங்க இந்த 1.2 crore மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க FIRல. இது அவர் வந்து இதை CBI இதை கண்டுபிடித்து இதை பற்றி எங்களுக்கு விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க. அவர் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னார். 10 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னார். நீங்கள் எனக்கு மான நஷ்ட வழக்கு போடுவதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். போடவே இல்லை மான நஷ்ட வழக்கு. இந்த எந்த விதமான குற்றச்சாட்டையும் நான் சொல்லலை. இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொன்னது CBI. இந்த கேஸ் வந்து UPA-வால நடத்தப்பட்ட கேஸே தவிர, துவக்கப்பட்ட கேஸே தவிர NDA-வால அல்ல. அவ்வளவுதான் விஷயம். இது தொடர்பாக தயாநிதி வழக்கு தொடர்ந்தால் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் குருமூர்த்தி தெரிவித்தார். இந்நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி பத்திரிகையாளர்களை சந்தித்து புகார் தெரிவித்தால் அவர் மீதான குற்றச்சாட்டு பொய்யாகிவிடாது, வழக்கை எதிர்கொண்டுதான் நிரூபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பத்திரிகையாளர்களை சந்திப்பதே அரசியலாக்கும் முயற்சிதான் என்றும் தயாநிதி மீது சுப்பிரமணிய சாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் வேட்பாளராக அண்ணாதுரை அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவோடு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ள ராமகிருஷ்ணன், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் க. அண்ணாதுரையை வேட்பாளராக அறிவித்தார். அதிமுகவை எதிர்த்து, திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அந்த ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதென்று முடிவெடுத்திருக்கு. வகுப்புவாத எதிர்ப்பு, பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு. அந்த அடிப்படையில் ஸ்ரீரங்கம் நடக்கிற இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்கள் கட்சியினுடைய திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் க. அண்ணாதுரை அவர்களை வேட்பாளராக நிறுத்துவது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கு. க. அண்ணாதுரை அந்த விபரத்தை உங்களுக்கு ஹேண்ட் அவுட் கொடுப்பாங்க. ஆகவே நடக்கிற தேர்தலில் முக்கியமாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வகுப்பாத எதிர்ப்பு, தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு என்ற அந்த மிகப்பெரிய போராட்டத்தில் பேட்டல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கிறது, வேட்பாளர் நிறுத்துவது என்பதுதான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு எங்களுடைய வேட்பாளரை ஆதரிப்பது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டா ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக, திமுக வேட்பாளர்கள் களம் இறங்கிவிட்ட நிலையில் மதிமுக மற்றும் பாமக இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன. பாரதிய ஜனதா மற்றும் தேமுதிக தரப்பில் ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பின்னர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவர் என்ற நிலை நீடிக்கிறது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆனந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் ஜனவரி 19ஆம் தேதி அதிமுக வேட்பாளர் வளர்மதி வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை துவக்கினார். இந்நிலையில் வியாழனன்று திமுக வேட்பாளர் ஆனந்த் தேர்தல் அலுவலர் மனோகரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது முன்னாள் அமைச்சர் நேரு, MP திருச்சி சிவா, புதுக்கோட்டை திமுக மாவட்ட செயலாளர் பெரியண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக வேட்பாளர் ஆனந்திற்கு மாற்று வேட்பாளராக அந்தநல்லூர் ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் மனு தாக்கல் செய்தார். இந்தியாவிற்கு வருகை தரும் அதிபர் ஒபாமாவுடன் இணைந்து பிரதமர் மோடி ஜனவரி 27ஆம் தேதி வானொலியில் உரையாற்றுகிறார். ஜனவரி 26ஆம் தேதி டெல்லி ராஜபாதையில் நடக்கும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா பங்கேற்கிறார். இதற்காக 3 நாள் சுற்றுப்பயணமாக 25ஆம் தேதி டெல்லிக்கு வருகிறார் ஒபாமா. கடந்த ஆண்டு மோடி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் சென்றிருந்த போது இருவரும் சேர்ந்து திடீரென மார்ட்டின் லூதர் கிங் நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். அதேபோல பிரதமர் மோடி மாதாந்திர வானொலி உரையாற்றும் போது ஒபாமாவும் அவருடன் இணைந்து உரையாற்றும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய பிரதமர் அலுவலக அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதன்படி ஜனவரி 27ஆம் தேதி மோடியும் ஒபாமாவும் இணைந்து மனதிலிருந்து என்ற தலைப்பில் அகில இந்திய வானொலி மூலம் உரையாற்றுகின்றனர். இருவரும் இணைந்து உரையாற்றுவது மட்டுமின்றி பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலும் அளிக்க உள்ளனர். இத்தகவல்களை டுவிட்டர் மூலம் வியாழனன்று உறுதிப்படுத்திய பிரதமர் மோடி இம்மாத வானொலி உரை சிறப்பான ஒன்றாக நினைவில் நிற்கும் என்றார். ஒபாமாவும் தானும் ஒருங்கிணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போவதாக கூறிய மோடி இந்திய அரசின் மைகவ் வெப்சைட்டுக்கு கேள்விகளை பொதுமக்கள் அனுப்பி வைக்கலாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். ஒபாமாவுடன் இணைந்து வானொலி உரையாற்றப் போகும் தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக கூறிய மோடி இந்நிகழ்ச்சி இந்தியா, அமெரிக்கா இடையிலான சிறப்பான பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 923 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ள டெல்லியில் புதன்கிழமை மாலையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவுற்றது. ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும், பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் கிரண்பேடி கிருஷ்ணா நகர் தொகுதியிலும், காங்கிரசின் முதல்வர் வேட்பாளர் என கருதப்படும் அஜய் மாக்கன் சதர் பஜார் தொகுதியிலும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் மகள் சர்மிஸ்தா முகர்ஜி காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளார். புதன்கிழமை மாலையுடன் வேட்பு மனு தாக்கல் முடிந்த நிலையில் 250 சுயேட்சைகள் உள்ளிட்ட 923 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். மொத்தம் 1404 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதும் பலர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். கெஜ்ரிவால் போட்டியிடும் புதுடெல்லியில் 23 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக 117 வழக்குகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய தேர்தல் அதிகாரிகள் அதிகபட்சமாக ஆம் ஆத்மி கட்சி மீது 52 வழக்குகளும், காங்கிரஸ் மீது 22 வழக்குகளும், பாரதிய ஜனதா மீது 22 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக 10,569 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
திருச்சி மற்றும் வேலூர் மாநகராட்சி துணை மேயர் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. திருச்சி மாநகராட்சி துணை மேயராக பொறுப்பு வகித்த ஆசிக் மீரா மீது பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் புகாரால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். வேலூர் மாநகராட்சி துணை மேயராக இருந்த தர்மலிங்கமும் பதவி விலகியதால் இந்த இரு மாநகராட்சியிலும் துணை மேயர் பதவிகள் காலியாயின. இதையடுத்து இரு மாநகராட்சிகளின் துணை மேயர் பதவிகளுக்கான தேர்தல் வியாழனன்று நடந்தது. இதில் திருச்சியில் 24வது வார்டு அதிமுக கவுன்சிலரும் அரியமங்கலம் கோட்ட தலைவருமான சீனிவாசன் போட்டியின்றி தேர்வானார். வேலூர் மாநகராட்சி துணை மேயர் பதவிக்கு அதிமுக சார்பில் சொக்கலிங்கமும் திமுகவைச் சேர்ந்த ராஜாவும் போட்டியிட்டனர். இதில் சொக்கலிங்கம் 30 ஓட்டுகளும் ராஜா 28 ஓட்டுகளும் பெற்றனர். இறுதியில் 2 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுகவைச் சேர்ந்த சொக்கலிங்கம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. திருச்சி வேலூர் மாநகராட்சிகளில் துணை மேயர் பதவியை அதிமுகவே கைப்பற்றியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 15 பேர் சொந்த ஊர் திரும்பினர். காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடிமேடு கோட்டுச்சேரி மேடு பகுதியிலிருந்து டிசம்பர் 9ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட 15 மீனவர்களையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவ அமைப்பினர் கோரிக்கை விடுத்த நிலையில் இலங்கை நீதிமன்றம் மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்தது. மீனவர்கள் அனைவரும் புதன்கிழமையன்று மாலை சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் காரைக்கால் துறைமுகம் வந்த 15 மீனவர்களையும் கூடுதல் கலெக்டர் முகமது மன்சூர், கடலோர காவல்படை கமாண்டன்ட் உத்தல் சிங் உட்பட அதிகாரிகள் வரவேற்றனர். இலங்கை அரசு சிறைப்பிடித்த மீனவர்களின் படகுகள் போதிய பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் படகுகளை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையில் புதியதாக பொறுப்பேற்ற அரசு இருநாட்டு மீனவர்களும் சுமூகமாக மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்றும் மீனவர்கள் கேட்டுக் கொண்டனர். தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,304 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,663 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,315 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.